அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் உழைக்கும் கரங்கள் பற்றி நாம் பேசுவோம், போற்றுவோம். அதுபோல ஜெபிக்கும் கரங்கள் பற்றியும் இன்று நாம் அறிந்து கொள்வது மிகவும் நன்று. ஆம், ஜெர்மனி நாட்டில் ஒரு ஏழை குடும்பத்தில் 2 சகோதரர்கள் இருந்தனர். 2 பேருக்கும் சிறந்த ஓவியராக வேண்டும் என்று ஒரு ஆசை. ஆனால் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரிக்கு சென்று ஓவியம் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆகவே 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். முதலாவது ஒருவர் கல்லூரிக்கு போய் ஓவியம் கற்றுக்கொள்ள, மற்றவர் உழைத்து பணம் அனுப்ப வேண்டும். பின்பு அடுத்தவர் போய் கற்றுக்கொள்ள, இவர் உழைத்து பணம் அனுப்ப வேண்டும் என்பதாக. அப்படியே ஒருவர் ஓவியக் கல்லூரிக்கு செல்ல, மற்றவர் சுரங்க தொழிலாளியாக கடுமையாக உழைத்து பணம் அனுப்பினார். முதலாவது சகோதரர் படித்து முடித்து வந்துவிட்டார். ஆனால் 2வது சகோதரரால் தற்போது ஓவியம் கற்றுக்கொள்ள செல்ல முடியவில்லை. ஏனெனில் சகோதரனை ஓவியம் படிக்க வைக்க சுரங்க தொழிலாளியாக மிக கடுமையாக உழைத்ததால் அவர் கரங்கள் கரடு முரடாக மாறியிருந்தது. இனி அவரால் மென்மையான தூரிகைகளை பிடித்து ஓவியம் வரைய முடியாது என்ற நிலை ஆகிவிட்டது. அப்படி கரடு முரடாக மாறிப்போன கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து தனது சகோதரன் ஒரு நாள் ஜெபிப்பதை ஒரு ஓவியமாக வரைந்தார் அந்த ஓவியம் கற்ற சகோதரர். ஆம், தியாகமாய் வேலை செய்து கரடு முரடான அந்த ஜெபிக்கும் கரங்கள்தான் இன்று அநேக கிறிஸ்தவ பத்திரிகைகளிலும் வழிபாட்டு தலங்களிலும் பயன்படுத்தப்படும் ஜெபிக்கும் கரங்கள் படம். ஆம் பிரியமானவர்களே, ஓவியம் தீட்ட வேண்டும் என்று விரும்பிய அவரின் 2 கரங்களையே இன்று மிகவும் பிரபலமான ஒரு ஓவியமாக தமக்காக பயன்படச் செய்தார் தேவன். 2 கைகள் சேர்ந்தால்தான் ஓசை வரும் என்று கூறுவது போல, ஆல்பிரக்ட் மற்றும் ஆல்பர்ட் என்ற அந்த 2 சகோதரர்களையுமே ஒரு சேர பயன்படுத்தி ஆசீர்வதித்தார் தேவன். அதுபோல நமது தியாகத்திற்கும் ஒரு பலன் உண்டு. திடன் கொள்ளுங்கள். ஆம், தன் குடும்பத்திற்காய் கருத்தாய் உழைக்கும் ஒரு பெண்ணை குறித்து வேதம் இப்படியாக வாழ்த்துகிறது: அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது என்று. நீதிமொழிகள் 31:31. ஆம், தியாகமாய் பிறருக்காக உழைக்கும் உங்களையும் தேவன் இன்று இப்படியே வாழ்த்துவார். குடும்பத்திற்காக, பிறருக்காக, சமூகத்திற்காக, நாட்டிற்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் எண்ணி இந்த உழைப்பாளர் தினத்தில் தேவன் உங்களுக்கு நிறைவான பலனை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.